இன்னைக்கு இந்த வீடியோல அசாத் இன்ஜினியரிங் லிமிடெட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அசாத் இன்ஜினியரிங் லிமிடெட் IPO இந்த கம்பெனி 1983 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னா ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், கிளீன் அண்ட் தெர்மல் எனர்ஜி இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் OEMமும் சப்ளை பண்றாங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல பார்த்தோம்னா ஏர்கிராஃப்ட் இன்ஜின், ஹெலிகாப்டர், SPU, மிஷின் காம்போனன்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆயில் அண்ட் கேஸ்ல பார்த்தோம்னா ட்ரில்லிங், அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்வீசஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா கேஸ், நியூக்ளியர், டெர்மினல் பார்ட்ஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா USA, சைனா, யூரோப், மிடில் ஈஸ்ட், ஜப்பான் இங்கெல்லாம் அவங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்தியால இந்த கம்பெனி 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் கொண்டு இருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி மிஷின்டு காம்போனன்ட்ஸை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இவங்களோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம்னா 20,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலா 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்றதுக்காக பிளான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 30, 2023 நிலவரப்படி இந்த நிறுவனம் எரிசக்தி துறைக்கான பிளேட்ஸை விற்பனை செய்ததன் மூலமா இந்த கம்பெனி 1142.92 மில்லியன் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்தோம்னா ஜெனரல் எலக்ட்ரிக், ஹனிவெல், மேன் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ், சைமன்ஸ் எனர்ஜி, மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி ஹை ப்ரெசிஷன் ஃபோர்ஜ்டு காம்போனன்ட்ஸ்ல 15 வருஷத்துக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு இருக்காங்க. அது போக 16 கண்ட்ரீஸ்க்கும் இவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணி இருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா 500ன்னு சொல்லியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல லீடிங் பொசிஷன்ல இருக்கிற இந்திய கம்பெனில இந்த கம்பெனியும் ஒண்ணு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பேர்ஸ்ல யாரெல்லாம் வராங்கன்னா MTAR டெக்னாலஜி, பாரல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட், டைனமேட்டிக் டெக்னாலஜி லிமிடெட், அதுக்கப்புறம் ட்ரைவேனி டர்பைன் லிமிடெட். இவங்களோட கிராஸ் மார்ஜின் பார்த்தோம்னா மற்ற கம்பெனியை விட அசாத் இன்ஜினியரிங் லிமிடெட் 88.02% கொடுத்திருக்காங்க. EBITDA மார்ஜின் பார்த்தோம்னா 28.72% கொடுத்திருக்காங்க. மற்ற கம்பெனியை விட இவங்க அதிகமா தான் இருக்காங்க. இந்தியால இவங்களோட பிசினஸ் கம்மி தான், பட் ஃபாரின்ல தான் இவங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல USAல தான் இவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களோட டாப் 5 கஸ்டமர்ஸ் ஆஃப் கம்பெனில USAவும் ஒண்ணு. அடுத்த ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட் ஆஃப் தி கம்பெனி பார்த்தோம்னா இவங்களோட டோட்டல் ரெவென்யூ 80.38% கொடுத்திருக்காங்க. இந்தியால 10% தான் இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மோர் தென் 90% பார்த்தோம்னா அவங்க ஃபாரின்ல தான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. USAல தான் இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்ல 579 இவங்களோட ரெவென்யூ இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே 275 பில்லியன் இவங்களுக்கு வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ பார்த்தோம்னா 83.99 இதுல சொல்லியிருக்காங்க. PAT டிக்ரீஸ் ஆகி இருக்கு. பினான்சியல் காஸ்ட் ஜாஸ்தியா இருந்தனால டெப்ட் அதிகமா இருக்கு 2023ல. ஸோ இந்த கடனை அவங்க பிசினஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. 2023-24ல நல்ல growth இருக்கும். இப்போ உங்களோட லிட்டிகேஷன் பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. பட் இருந்தாலும் கரண்ட் இயர்ல ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவா தான் இருக்கு. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னா 2022ல 86.23% கொடுத்திருக்காங்க. பட் 2023ல 88.51% இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை அனாலிசிஸ் இந்த இண்டஸ்ட்ரியோடது பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில
CAGR ரிப்போர்ட் படி 7.23% ரெவென்யூ இருக்கும். எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ்ல CAGR ரிப்போர்ட் படி 92.25% ரெவென்யூ இருக்கு. சப்ளை செயின் டீலர் நெட்வொர்க் பார்த்தோம்னா இந்த கம்பெனி அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட 10 இயர்ஸ்க்கா ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் இவங்க வச்சிருக்காங்க. டாப் 6 கஸ்டமரோட டோட்டல் ரெவென்யூ பார்த்தோம்னா 54.81% கொடுத்திருக்காங்க. பட் ஒரு கஸ்டமரோட டோட்டல் ரெவென்யூ மட்டும் பார்க்கும்போது 32.96 இவங்க சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியஸ் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது இந்தியால எனர்ஜி அண்ட் டிமாண்ட், அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது போக டெவலப் ஆகிட்டும் இருக்கு. இப்ப இந்த கம்பெனியோட பினான்சியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ரெவென்யூ 31.24% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா -71.24% டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கம்பெனியோட IPO பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட்டா December 20, க்ளோசிங் டேட் December 22. ஃபேஸ் வேல்யூ இவங்க ₹2 per ஷேரா கொடுத்திருக்காங்க. பிரைஸ் பார்த்தோம்னா 499 to 524 per ஷேர் கொடுத்திருக்காங்க. லாட் சைஸ் 28 ஷேரா சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸா 740.00 crore கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸா 240.00 crore கொடுத்திருக்காங்க. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. இப்ப இந்த கம்பெனியோட IPO டைம்லைன் பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட் December 20, க்ளோசிங் டேட்டா December 22 சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆகிற டேட் December 26. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 27th அன்னைக்கு உங்களுக்கு ஆட் ஆகிடும். IPO அப்ளை பண்ணணும்னா அதுக்கான லாஸ்ட் டேட்டா December 20 to 5 PM குள்ள அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களோட லாட் சைஸ் பார்த்தோம்னா நீங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸா இருக்கிறப்போ ஒரு லாட் அப்படிங்கிறது 28 ஷேர்ஸ் இருக்கு. நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தோம்னா 14,672 ரூபாய் வரும். இப்ப இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 15/12/2023 கிரே மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கு. இந்த 15/12/2023 76.34% எஸ்டிமேட்டட் ரிட்டர்னா இதுல இருக்கு. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் 400 அவங்க கொடுத்திருக்காங்க. எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் பார்த்தோம்னா 924க்கு இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். அது போக இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வேற ஏதாவது கம்பெனி பத்தின IPO உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு. ஸோ அது கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க.